அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை திமுகவுடைய தேர்தல் அறிக்கை அடிச்சான் காப்பி அப்படின்னு சொல்லி விமர்சனம் வந்துட்டு இருக்கு. அண்ணா திமுகவுடைய தேர்தல் அறிக்கை ஏற்கனவே 20 நாளைக்கு முன்னாடியே ரெடி பண்ணி எடப்பாடியார் அதை சரிவுன்னு வச்சிட்டாரு. திமுக தேர்தல் அறிக்கை பின்னாடி விட்டதுனால நீங்க அப்படி சொல்றீங்க. அவங்க அறிக்கை வந்ததுக்கு பின்னாடி விட்டதுனால சொல்றீங்க. திமுக சட்டமன்ற தேர்தலில் விடப்பட்ட தேர்தல் அறிக்கையினுடைய ஜெராக்ஸ் தான் இது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போராடும் என்று சொன்னாலே நிச்சயமாக இதில் வெற்றி பெறுவார்கள். அந்த அளவுக்கு வலிமையாக பார்லிமெண்ட்டில் போராடக்கூடிய சக்தி படைத்த கட்சியாக அதிமுக கட்சி இருக்கும். அதிமுக பார்லிமெண்ட் வெற்றி பெறக்கூடிய பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் திகழ்வார்கள், வெற்றியும் பெறுவார்கள். ஆக அதிமுக கூட்டணி தான், தேமுதிக கூட்டணி தான், அதிமுக தலைமையில் உள்ள கூட்டணி வெற்றி பெறும். விருதுநகர் பார்லிமெண்டில் தேமுதிக வேட்பாளர் கேப்டன் விஜயகாந்தனுடைய புதல்வர் சகோதரர் விஜயபிரபாகர் 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். ராமநாதபுரத்திலே அன்பு சகோதரர், அருமை சகோதரர், கிழக்கு மாவட்டத்தினுடைய அவைத் தலைவர் ஜெயபெருமாள் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அங்கே டாக்டர் கிருஷ்ணசாமி வெற்றி பெறுவார். அதற்கு பணியை அதிமுக தொண்டர்கள் கூட்டணி என்று வந்தாலும் சரி, கட்சி என்று வந்தாலும் சரி, போட்டி என்று வந்துவிட்டால் நிற்கக்கூடிய வேட்பாளர் யார் என்றெல்லாம் பார்க்க மாட்டார்கள். தலைமை அறிவித்து விட்டால் சுழன்று பணியாற்றக்கூடிய வீரமிக்க விவேகமிக்க ஒரு அற்புதமான தொண்டர்களை புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் விதைத்துவிட்டு சென்றிருக்கிறார். அந்த தொண்டர்கள் இன்றைக்கு ஆலமரமாக விருட்சகமாக வளர்ந்திருக்கிறார்கள். ஆகிய அதிமுக வெல்லும், அதிமுக கூட்டணி வெல்லும். எடப்பாடியுடைய கரம் பார்லிமெண்ட்ல ஓங்கும். தமிழ்நாட்டுடைய மான மரியாதை காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதிமுக தலைமையில் உள்ள கூட்டணி வெல்ல வேண்டும். நன்றி. கடந்த 2 மாதத்துல 2 ஸ்டேட்டோட சிஎம் அரஸ்ட் பண்ணிருக்காங்க இடி. 2 ஸ்டேட்? ஆமா, அரவிந்த் கெஜ்ரிவால் அண்ட் 2 சிஎம் அரஸ்ட் பண்ணிருக்காங்கல்ல இடி. கெஜ்ரிவால் தான் கைது பண்ணிருக்காங்க. இல்ல, கரெக்டான முறைதான் அது. தேர்தல் நேரத்தில் கைது பண்றது முறைதானா? பிஜேபி அதற்கு அமலாக்கத்துறை சரியான காரணம் கொடுத்திருக்கல. சில எதிர்கட்சி என்ன சொல்றாங்கன்னா, திமுக மேல தைரியமா எதிர்க்கிற கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் டைம்ல இந்த ஏஜென்சி இன்வெஸ்டிகேட் ஏஜென்சி தப்பா பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தேர்தல் நேரத்தில் கொலை விழுந்துச்சுன்னா கொலையாளியை கைது பண்ணக்கூடாதா? பழைய வழக்கம் புதிய வழக்கம். நீங்க அதுல உள்ள கோர்ட்டு தான் முடிவெடுக்கணும். கேளுங்க, விஜயபாஸ்கர் வீட்டுல ரைடு பண்ணிருக்காங்க. ரைட்டானு கேக்குறீங்க? கெஜ்ரிவால் கைது ரைட்டுன்னு சொல்லிய, கெஜ்ரிவால் கைது ரைட்டுன்னு சொல்லி அதை நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும். இப்ப இன்னைக்கு விசாரணை வருது, நீதிமன்றம் முடிவு எடுக்கும். விஜயபாஸ்கர் வீட்டுல ரைடு பண்ணிருக்குன்னு சொன்னா அவங்க அப்பா சொல்லிட்டாரு, என்னமும் கைப்பற்றப்படல, எதுவும் கைப்பற்றப்படல. அப்படி தெளிவா பகிரங்கமா தான் அவங்க அப்பா பேட்டி கொடுத்தாரு, முன்னாள் அமைச்சருடைய அப்பா. அதுபோல கெஜ்ரிவால் அவர்கள் ஏற்கனவே 8-9 முறை சம்மன் கொடுத்திருக்காங்க, இவர் போகல. அதனால சில ஆதாரங்கள் அடிப்படையில் இது பண்ணிருக்காங்க. அதனால அதற்காக பழிவாங்கறான்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனா அவங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களை மாதிரி ஆளுக்கு வந்தா தக்காளியா? என்ன தலைவா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.